ஹலோ வியூஸ், நான் Anbarivu. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ஆப் நேற்று நம்ம வெங்கையா நாயுடு அவர்கள் லான்ச் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வாரம் தான் நம்ம பார்த்தோம் ஏன் சோஷியல் மீடியா நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்கன்னு. செக்யூரிட்டி ரீசனுக்காக பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம இந்தியாவில் சோஷியல் மீடியா ஒன்று கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. உங்கள் ஃபோனோட ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய் எலிமெண்ட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். எலிமெண்ட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆப் கிடைக்கும். அதை ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட்னு கிடைக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வரும். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வரும், உங்களுக்கு மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லும். மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களை ஒரு பாஸ்வேர்டு யூசர் ஐடியும் என்டர் பண்ண சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஹப்புன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூஸ் சம்மந்தமாக பார்த்துக்கலாம். ஹெல்த்து, லைஃப் ஸ்டைலு, கேம்ஸு, சினிமா பற்றியும் பார்த்துக்கலாம். இதில் நான் நியூஸை கிளிக் பண்ணுறேன். நியூஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கண்டென்ட் கிடைக்கும். அதை நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத ஒரு நியூஸும் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சோஷியல்னு ஒன்று இருக்குது. இது அப்படியே ஃபேஸ்புக் மாதிரியே ஓகேங்களா, நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபீட்ஸ் இதில் இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் யார் வேணால் தேடிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் தேடிக்கலாம், பொலிட்டிஷியன்ஸ் தேடிக்கலாம், யார் வேணால் தேடிக்கலாம். இப்போ நான் என்ன தேடுறேன்னா, நான் யுவராஜ் சிங்கை தேடுறேன். ஓகேங்களா? யுவராஜ் சிங்கை தேடுறேன். அவர் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா இனிமேல் அவர் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம என்னால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ எப்படி இதில் போஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபீட்ஸ்க்கு வாங்க. ரைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் போஸ்ட்டுங்கிற பேஜுக்கு போகும். அதில் நம்மளோட போஸ்ட்டு, ஃபோட்டோஸ் எது வேணால் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிக்சர் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பிக்சர் அப்லோட் பண்ணுறேன். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போஸ்ட் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம், இதை யாருக்கு நான் அட்டாச் பண்ண போகிறேங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதை யாருக்கு போஸ்ட் பண்ணலாம், என்னோட காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு தாண்டி போஸ்ட் பண்ணலாம். நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அட்டாச் பண்ணி என்னோடய ஃபீட்ஸில் வந்துருச்சு. அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம நார்மல் மெசேஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம மெசேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிங் ஆப்ஷனு. காலிங் இதிலே இருக்குது. காலிங் வந்து நார்மல் காலும் பண்ணலாம், நம்ம வீடியோ காலும் பண்ணலாம். வீடியோ காலில் நம்ம கான்ஃபரன்ஸ் கால் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இன்னும் 1 or 2 சோஷியல் வெப்சைட்டில் நம்ம காலிங் ஆப்ஷனை கொண்டு வரல. இதில் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலர்ட் வாங்க. அலர்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம ரெக்வஸ்ட், நமக்கு என்னென்ன ரெக்வஸ்ட்டில் இதில் வருதோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்டிவிட்டீஸ், நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நமக்குன்னு ஒரு யூசர் ஐடி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் எது வேணால் மாற்றிக்கலாம். அடுத்து ப்ரைவேட் செட்டிங்ஸ் வாங்க. ப்ரைவேட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்காக சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஃபார் சேஃப்டி யூஸுக்கு. அடுத்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குது. மீடியா செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம ஆட்டோ டவுன்லோட் கொடுக்குறது இருந்தால் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கான்டாக்ட் சிங்க்ரைஸ் பண்ணுறது கான்டாக்ட் சிங்க்ரைஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுவாகவே கேமரா, கான்டாக்ட்ஸு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கும். ஆனால் இந்த ஆப்பில் அந்த மாதிரி கிடையாது. நானும் அலோவ் பண்ணால் தான் ஆக்சஸ் ஆக முடியும். ஃபீச்சர்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுத்தையுமே கலந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இது பீட்டா வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணவங்க கிட்டத்தட்ட 1 million யூசர்ஸ் இருக்கிறாங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணால் தான் நம்மளோட டேட்டாஸை செக்யூராக நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. தேங்க்யூ.